எல்லாருக்கும் எல்லாம் தான் இந்த திமுக அரசோட நோக்கமா இருக்கு. அப்படி எல்லாருக்குமான அரசா இவங்க செயல்படுறாங்க. கண்டிப்பாக செயல்படுறாங்க சார். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசு சார்பாக தொடங்கப்பட்ட கல்வி நிலையங்கள் இதெல்லாம் வந்து மற்ற அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மாதிரியா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நல்லதாக நடந்துட்டு இருக்கு. பேருந்து பயணம், ரேஷன் கார்டு கொடுக்கறது அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. முதலமைச்சர் வந்து ஒரு டெக்னாலஜியா டிஜிட்டல் மாதிரி நினைச்சிருக்காரு. ஏதோ செய்யணும்னு மக்களுக்கு இருக்கிறார். அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் செஞ்சு என்னன்னு இந்த 2026 தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் தான் இந்த திமுக அரசோட நோக்கமா இருக்கு. அப்படி எல்லாருக்குமான அரசா இவங்க செயல்படுறாங்க. கண்டிப்பாக செயல்படுறாங்க சார். நான் பார்த்த வரைக்கும் பேப்பர் நியூஸ் பார்க்குறேன். நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஓரளவு நல்லா பண்ணிட்டாங்க எல்லாமே. நல்லா இருக்காங்க எல்லாரும். இந்த மதவாதம், தீவிரவாதம், பயங்கரவாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் இது போல் வந்து ஒரு பயங்கரவாதம், மதவாதம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக மத்திய தர மக்கள், விளிம்பு நிலை மக்கள் அவங்க வந்து ரொம்ப எளிமையாக போயிட்டு அவங்களுடைய விஷயத்த அவங்களுக்கு இருக்க சில ரேஷன் கார்டு மாற்றுறது, ஆதார் கார்டு மாற்றுறது, பட்டா வாங்குறது இது போல் சில விஷயங்களை வந்து எளிமையாக்கியிருக்காங்க. கல்விக்கு கொடுக்கப்படுற சில முக்கியத்துவம் வந்து பாராட்டப்பட வேண்டியது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசு சார்பாக தொடங்கப்பட்ட கல்வி நிலையங்கள் இதெல்லாம் வந்து மற்ற அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிற மாதிரியா நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திமுக காலத்தில் வந்து இந்த கல்வி உணவோடு என்ன பண்ணுறாங்கன்னா முட்டை இது போல் சில விஷயங்கள் வந்து வழங்குறாங்க. நல்லதாக நடந்துட்டு இருக்கு. பேருந்து பயணம், ரேஷன் கார்டு கொடுக்கறது அதெல்லாம் கரெக்டாக போயிட்டு தான் இருக்குது. காலை உணவு திட்டம் பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். செயல்படுத்துறாங்க. 100% செயல்படுத்துறாங்க. அவங்களோட நிர்வாக திறமை நல்லா இருக்கு. திட்டங்களை பத்தி சொல்லணும்னா மகளிருக்கு பணம் கொடுக்குறாங்க. அது நல்ல திட்டமா இருக்கு. மகளிருக்கு பெரும்பாலும் உதவி பண்றாங்க. அந்த விடியற் பயணத்துல வந்து பெண்களுக்கு வந்து அந்த காசு சேமிப்பாகும். படிப்புக்காண்டி நிதி உதவி ஒதுக்குறாங்க. படிப்புக்காண்டி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் வந்து ஒரு டெக்னாலஜியா டிஜிட்டல் மாதிரி நினைச்சிருக்காரு. ஏதோ செய்யணும்னு மக்களுக்கு இருக்கிறார். அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் செஞ்சு என்னன்னு இந்த 2026 தெரியும். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவார் மக்களுக்கு. இப்போ வந்து அந்த பயணம் போயிட்டு தான் இருக்குது. நல்லபடியாக இல்லாதப்பட்டவங்க எல்லாம் கஷ்டம் 1000 ரூபாய் வருது. அப்புறமா பஸ் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் பண்ணிருந்த ரோடு பள்ளத்து கிள்ளது எல்லாமே பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜு எல்லாமே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பார்க்கணும்ல. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. எல்லாரும் செய்கிறதால நல்லா தான் இருக்குது.